காலை வணக்கம். இந்த வாதாடும் திறமை படைத்தவர்கள், வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கிறவங்க, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த லாட்டின் வேர்ட்ஸை அப்பப்போ அதை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை எப்படி உபயோகப்படுத்தணுன்றதுக்கு பல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஏற்படுத்திக்கிட்டு அதை உபயோகப்படுத்துறது உங்கள் திறமையை அதிகமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அட்வர்ஸ் பொசஷன் கேஸில் சாரதாம்மாள் வேர்சஸ் ஜே ஸ்ரீதர், சாரதாம்மாள் வேர்சஸ் ஜே ஸ்ரீதர் 2022 லா வீக்லி 534 மெட்ராஸ். சாரதாம்மாள் வேர்சஸ் ஜே ஸ்ரீதர் பார்ட் 2 லா வீக்லி 534 மெட்ராஸ். இந்த தீர்ப்பில் அட்வர்ஸ் பொசஷனுக்கு 3 வகையான கிளாசிக்கல் ரிக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த 3 வகையான கிளாசிக்கலை 3 வகையான மேக்ஸிமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இஸ்வி, HISSVIV. இஸ்வினா அடிக்யூட் இன் கண்டினியூட்டி, தொடர்ந்து இருப்பதற்கான தேவையான சாட்சியம். நெக் காம், NEC, நெக் காம், CALM, காம். அது என்னன்னா அடிக்யூட் இன் பப்ளிசிட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அதை சொத்தை அனுபவிக்கணும். 3வது நெக் ப்ரிகாரியோ, அது உங்களுக்கு யார் உங்கள் மேலே வழக்கு போடுறோ அவர்களுக்கு விரோதமாக, அவருடைய அந்த சொத்துரிமைக்கு விரோதமாக நீங்கள் அனுபவிக்கும் உரிமையை நிரூபிக்கணும். இதுதான் இந்த மாதிரி 3 வார்த்தைகள் தீர்ப்பு ஆழமாக படிச்சிங்கன்னா அந்த 3 உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா இந்த 3 நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆர்கியூ பண்ண உபயோகப்படுத்த நல்லது. பாருங்கள், ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணார், ஜூலியஸ் சீசர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஜூலியஸ் சீசர் எகிப்தை கைப்பற்றிட்டு கிளியோபாட்ரா கிட்ட போய் கிளியோபாட்ராவும் கைப்பற்றினார். அது தெரியும் உங்களுக்கு. ஆனால் அவர் என்ன சொன்னார், அவர் வெனி வெடி வெசின்னு சொன்னார். நான் பார்த்தேன், சென்றேன், வெற்றி கொண்டேன். அதுவெல்லாம் ஒரு வார்த்தைகள் தான். அப்புறம் நிறைய இருக்குது. ரெஜூடிகேட்டா அது இருக்குது, ஆதி ஆல்டம் பார்த்தம், நியூமோ ஜூடோ காசா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சோலோமோலோ டோலோ சுப்ரீமா லெக்ஸ், அது மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம், இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலை வணக்கம், நன்றி.